வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு வேலைக்காக காத்திருப்போரின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 2008ல் என் சம்சாரம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சாங்க. பிளேஸ் மட்டும் சொல்லல. இன்னும் வந்துரும்னா எப்படி வரும்? எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதே வேஸ்ட்டு சார். எம்ப்ளாய்மெண்ட்டை நம்பி இனிமேல் யாரும் எதுவும் படிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு படிக்காமல் கைத்தொழிலாக எடுத்துக்கங்க, அதுதான் நல்லது. இனிமே அரசு வேலை தரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மறந்துடுங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி 10 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் கார்டே வரல. குரூப் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த கார்டு வந்தா எங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில ஈஸியா இருக்கும். ஆனாலும் வரவே இல்லை. போற போக்க பார்த்தா அந்த ஐடியா மறந்துடுவோம் போல இருக்கு. நான் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி 18 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு லெட்டர் எதுவுமே வரதில்லை. நாங்களும் வேலை எதிர்பார்த்து ரொம்ப காத்திருக்கிறோம். இப்போ எல்லாம் போட்டித் தேர்வு, அரசாணை தேர்வு நிறைய நடத்துறதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போஸ்டிங் போகிறத எல்லாம் நிறுத்திட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணது ஒரு கனவாவே போயிடும் போல இருக்கு. எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு பிரதிபலனும் எங்களுக்கு கிடைக்கலைங்க. இதுக்கு மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் செயல்பட்டு இருக்கிறவங்களுக்கு லெட்டர் அனுப்புனாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்பெல்லாம் இருக்குங்களா என்னங்களா? நான் பதிவு பண்ணிலாம் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்ன வரைக்கும் ஒரு கார்டும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. இது வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல. நான் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருந்தால் நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் வேலை இன்னும் வாங்கியிருப்பேன். இன்னும் நாங்களே எவ்வளோ சீனியாரிட்டி, இன்னும் வயசானவங்க சீனியாரிட்டிலாம் நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரம் அதை பார்த்து ஏதாவது ஒரு வழி பண்ணால் நல்லாயிருக்கும். மக்கள் குரல் பகுதியில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.